ஹலோ எவ்ரிவன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபீனிக்ஸ் மாலில் வந்து ஹோம் சென்டர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹோம் சென்டரில் வந்து என்ன மாதிரி ஹவுஸ் ஹோல்டிங் திங்ஸ் நான் வாங்கினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பெரிய பெரிய மால்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ உள்ளே போக மாட்டாங்க, ஐயோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டேகோட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் ஒவ்வொரு பொருளும் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றதோடய உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் போனீங்க, பிகாஸ் எல்லாருமே நம்ம மால் போவோம், பட் இந்த மாதிரி ஹோம் சென்டர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், ஹோம் ஸ்டோர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து போக மாட்டோம். உள்ள காஸ்ட்லியா இருக்கும்னு அப்படியே நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட் அப்படியே வச்சுட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஒரு சில பொருட்களை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுமா இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே மெஸ்ஸியா இருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 2 to 3 days ஆச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தது வந்து நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணவே விடல, வீட்டில் யாருமே யூஸ் பண்ணவே விடல. பிகாஸ் நான் இது வந்து வீடியோ போடணும், அது டேக் எல்லாம் பிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். போட்டே ஆகணும் அப்படின்றதுனால வீட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாவே வீடியோ இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேமிலி ஸ்பேஸ் வித் டிவைன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீசஸ் ஆஃப் ஹேங்கர் வித் ரொட்டேட்டிங் ஹூக். அதாவது நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் கபோர்டில் ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு 10 பீசஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கைண்ட் ஆஃப் கபோர்ட்ஸ்லையும் வந்து இதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி காய போடுறது கூட நீங்கள் அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து போட்டு ஹேங் பண்ணி கூட நீங்கள் வந்து இது காய வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணும் இந்த ஹூக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெரிட். ஸோ கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு கலர். ஸோ குவாலிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நானும் என்னோட ஹஸ்பண்டும் போய் குவாலிட்டி வைஸ் பார்த்து வாங்கணும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை எடுக்கிறோம், ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு டிசைட் பண்ணோம்னா 2-3 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஹோம் சென்டர்லேயே 2-3 ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி 2-3 கம்பெனிஸோட ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்னு தான் நாங்கள் வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்டனோட 10 பீசஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் ஹேங் ஹூக் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 பீசஸ் சேர்த்து 290 300 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ஹேங் ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேட்டுலா, அந்த நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் தோசைக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நார்மல் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ராச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக அதில் குக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்க ஒரு ஸ்பேட்டுலா கரண்டி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வாங்கியிருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனில் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஐ திங்க் ரப்பர் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 டிகிரி செல்சியஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்ல வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 ருபீஸ், அதாவது 500 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 பீசஸ் ஆஃப் கண்டெய்னர் செட் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கும். ஸோ நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 3 செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சேர்த்து ஜஸ்ட் 199 ருபீஸ், அதாவது 200 ருபீஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர்ஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதே இதுதான். ஸோ 3 செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ், அதுலேயே வந்து ஒரு சின்ன பீஸ், அதாவது சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது. ஸோ இதில் வந்து 300 ml வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்கினேன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கினேன். ஸோ இன்னும் 2 வந்து வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ், இந்த 3 சேர்த்து. ஸோ ஈச் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக திக்காவே இருக்கு. ஸோ அதனால வந்து இது கண்டிப்பாக வர்த், நான் வாங்கின மணிக்கு வந்து இது கண்டிப்பாக வர்த்தாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர், அதாவது சாப்பிங் போர்டு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூலேயே வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ மூங்கில்ல செஞ்சிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம எவ்ரிடே வந்து யூசேஜ்ல கட்டர் வந்து மெயின் பார்ட்டா வந்து இந்த சாப்பிங் போர்டு வந்து சாப்பிங் கட்டர் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து 299 ருபீஸ், அதாவது 300 ருபீஸ். ஸோ நம்ம எவ்ரிடே வந்து இது யூஸ் பண்றதுக்கு வந்து இது கண்டிப்பாக இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே வர்த்து. ஸோ 300 ருபீஸ்க்கு நல்லாவே வந்து பெருசாகவும் இருக்கு, நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்கு. ஸோ சாப்பிங் போர்டு வாங்கிட்டோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு நைஃப் வேணும், கட்டர் வேணும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த கலரும் வந்து ரொம்ப வந்து அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கு. அண்ட் குவாலிட்டி வைஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு கத்தியில இருந்து எல்லாமே வந்து 2-3 கம்பெனிஸோட வந்து கம்பேர் பண்ணி அதுல பெஸ்ட் தான் வந்து நம்ம ஹோம் சென்டர்ல வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஹோம் சென்டர்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ப்ராடக்ட் மட்டும் இருக்காது, ஒரு 2-3 கம்பெனி ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதுல நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து பிரைஸ் வைஸ், குவாலிட்டி
குவாலிட்டி வைஸ் நீங்க கம்பேர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த நைஃப் வந்து பாத்தீங்கன்னா 24.2 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ நல்லாவே ஹோல்ட் பண்ணி கட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 149 ருபீஸ். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ₹1 கம்மி பண்ணி, அதாவது 150, ஸோ 149 ருபீஸ். அதே மாதிரி 490, 500, 499 அந்த மாதிரி வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்கு எடுத்தோடனே வந்து 150 200 அந்த மாதிரி இல்லாம 199, 149 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் வந்து 149 ருபீஸ். சென்டர்ல போனீங்கன்னா அங்க வந்து கப், நம்ம காஃபி கப்பே இருக்கு பாத்தீங்களா, செட்டாவும் இருக்கும், தனித்தனியா இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 69 ருபீஸ். ஒரு பீஸ் வந்து 69 ருபீஸ். மற்றது எல்லாமே வந்து 400 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா போர்டு வச்சிருப்பாங்க 69 ருபீஸ், அதுக்கு 99 ருபீஸ். அதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு 150, 400, 300 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா 69 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதே மாடல்ல வந்து ஒரு 3 ஏதாவது கெஸ்ட் வந்தா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக 69 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லது. கலரும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா டீசென்ட் லுக்ல இருக்கு. அந்த 69 ருபீஸ்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 செட் ஆஃப் கப் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே பிரிக்க வேண்டாம், நான் அப்புறமா பிரிச்சுக்கிறேன். ஸோ இதே மாடல் இதே இதுதான். ஸோ அதுல ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், அது மட்டும் உங்களுக்கு நான். ஸோ நாங்க வந்து 3 வந்து 69 ருபீஸ்க்கு வந்து இந்த பீஸ் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர், கொஞ்சம் எல்லோயிஷ், லைட் எல்லோயிஷா இருக்கு. ஸோ இந்த கப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்காக எடுத்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்றதுக்காக எடுத்தாங்க. ஸோ அதனால இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கெஸ்ட்டுக்கு, ஹஸ்பண்ட்ஸ்க்கு, அவங்களுக்குலாம் வந்து காஃபி மக் வாங்கும்போது நம்மளுக்கும் வந்து கண்டிப்பா வாங்கணுமா இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் என்னதான் கப் ஆல்ரெடி வேற வச்சிருந்தாலும் அங்க எல்லாருக்கும் வாங்கும் போது எனக்கும் வாங்கணும் இல்லையா. ஸோ என்னோட ஃபேவரட் கலர். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பெருசு, ஏன்னா நான் வந்து காஃபி நிறையவே குடிப்பேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய கப்பா தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இந்த 69 ருபீஸ் பீஸ்ல கிடையாது, இது நான் தனியா இன்னொரு இடத்துல இருந்து எடுத்தேன். ஸோ இதோட பிரைஸ் என்ன இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணி கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப வந்து ஒரு அழகான கலர், பிளாக் கலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பிளாஸ்டிக் ஆயில் கண்டெய்னர் தான். ஸோ ஆயில் வந்து இதுல இருந்து எடுத்து ஊத்தும் போது வெளியே சிந்தாம இருக்கிறதுக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பிளாஸ்டிக், ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஒரு 1 லிட்டர் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பாட்டில் எல்லாம் இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுல ஊத்தி வச்சுட்டு இதுல இருந்து அப்பப்போ சின்ன கண்டெய்னர்ல மாத்தி யூஸ் பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுக்காக ஸ்டோரேஜ்க்காக வந்து இந்த ஆயில் கண்டெய்னர் வாங்கியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் கலர்ஸ் வந்து இந்த கலர்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆடா இல்லாம பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கணும், கிச்சன்ல பாக்கிறதுக்கு கொஞ்சம் சிமிலரா இருக்கணும்ன்றதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா just 299. ஆப்வியஸ்லி ஆல்ரெடி ஐ செட் 300 ருபீஸ், அது வந்து 1 ரூபி கம்மி பண்ணி 299 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னும் போது இது இருக்கும் நம்மளுக்கு வருஷத்துக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சிமிலரா வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆயில் கண்டெய்னர், இது வந்து கிளாஸ் பாட்டில். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 500 ml வந்து வாங்கியிருக்கோம். இது எதுக்காக வாங்கியிருக்கோம்னா, ஸோ அது வந்து நம்ம வந்து சமையலுக்கு ரீஃபண்ட் ஆயில் லைக் சன்ஃபிளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக அது வாங்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, சோ அது ஊத்தி வச்சுக்கிறதுக்காக இந்த கிளாஸ் பாட்டில் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். பட் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு இதுவும் வந்து அதே கலர் தான். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். அப்படியே பத்திரமா நம்ம உள்ள வச்சிடலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு இதுலேயே போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் 500 ml பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 349 ருபீஸ், அதாவது 350 ருபீஸ். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பர்த்னா கண்டிப்பா நான் பர்த் தான் சொல்லுவேன். ஸோ ஹோம் அப்ளையன்சஸ்ல நீங்க ரேண்டமா போய் எல்லாமே நீங்க எடுத்துக்கூடாது. நீங்க பார்த்து அங்க போய் கிட்டத்தட்ட நாங்க இந்த ஒரு 10 பொருள் வாங்கியிருப்போமா. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 ஹார்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கால் வந்து பயங்கர வலி வந்துச்சு. ஸோ அவ்வளோ தூரம் நடந்து. இன்னொன்னு இருக்கு, ஹோம் ஸ்டோர் இருக்கு பக்கத்துலேயே. அந்த ஃபீனிக்ஸ்லேயே வந்து அதே லைன் ஹோம் ஸ்டோர் இருக்கு. ஹோம் சென்டர் வேற, ஹோம் ஸ்டோர் வேற. சோ ஹோம் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைக் பெட்ரூம்ல இருக்க அந்த பெட்ஷீட், பெட் கவர், பில்லோஸ் அதெல்லாமே அங்க நல்லா இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டிங், அதாவது கிச்சன் திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால நாங்க வந்து ஹோம் சென்டர் அங்கேயும் போய் ஒரு ரவுண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அதே ப்ராடக்ட் அதை விட எது பெஸ்டா இருக்குன்னு ஹோம் சென்டர்லயும் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு அதுல நாங்க எது வாங்க வேணுமோ, நாங்க எது வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கம்பேர் பண்ணி ஃபைனலா வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் இந்த 10 பொருள் தான் நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ அந்த அளவு வந்து நாங்க சர்ச் பண்ணி வாங்கினோம். ஸோ நீங்களும் போய் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. சொன்னாங்க வந்து நல்லாவே இந்த குவாலிட்டியான பொருள் நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து அங்க விசிட் பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு, ஷாப்பிங் பிளாக், பியூட்டி டிப்ஸ், பியூட்டி பிளாக்ஸ், பேரண்டிங் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் அண்ட் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.